இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு துறையில் பார்த்தீங்கன்னா வந்து பல மாவட்ட ஊர் வாரியாக பார்த்தீங்கன்னா வந்து 13 விதமான பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பல மாவட்ட ஊர் வாரியாக பார்த்தீங்கன்னா இந்த 13 விதமான பதவிகளுக்கு இந்த வேலை நேரடி பணி நியமன வேலைக்கான அரசாணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு கிடையாது, விண்ணப்பிக்கிறதுக்கும் எந்த ஒரு கட்டணம் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க. மொத்தம் 13 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட வாரியாக ஊர் வாரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு தகவலை முழுமையாக நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி 2024. ஸோ இது மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா பல அரசு துறைகளில் நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து உடனே வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போன்ற விவரங்களை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கணினி தரவு உள்ளீட்டாளர். ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம், அல்லது எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநர். ஸோ இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மேலும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமை இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருடம் வந்து வாகனம் ஓட்டியதற்கான முன் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு விதிகளின்படி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு 18 வயது முதல் 32 வயது வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவினர் 18 வயது முதல் 34 வயது வரையும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் 18 வயது முதல் 37 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வட்டார கணக்கு உதவியாளர். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிகாம் டிகிரி அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டாலி உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 16,000 சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா தரவு உள்ளீட்டாளர். ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அல்லது எனி கிராஜுவேட் வித் டிப்ளமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர். கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி 8,500 வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிலோ 30 இயர்ஸ் 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் செவிலியர் உதவியாளர். ஸோ கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்என்ஏ எஃப்என்ஏ கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 வழங்குறாங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்புணர் நிலை. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இன் லேபரட்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மந்த்லி சேலரி 13,000 கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட தர ஆலோசகர். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி 40,000 சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 45 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரும் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர், பல் மருத்துவர், ஸோ இது மாதிரியான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கவங்க இந்த பதவிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் தமிழக அரசு இந்த நேரடி பணி நியமன வேலை அறிவிக்கிற சேம் ஏஜ் லிமிட் தான். அடுத்து முக்கியமாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணிகள் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பணியிட மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியமனம் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள அரசு ஆணையின் பிரகாரம் வந்து வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா வந்து சுகாதாரத்துறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து டெம்பரரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. 11 மாதம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து 13 விதமான பதவிகள் மாவட்ட பல ஊர் வாரியாக வந்து இந்த வேலைக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சில மாவட்டம் சில ஊர்களுக்கு இந்த வேலைக்கான காலி பணியிடங்கள் வந்து தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்ட அட்ரஸுக்கு தான் விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ எந்த போஸ்டிங்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்தந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க.